Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard max exercise 1.6ல 9th sum பார்க்கலாம். In a colony 275 families by Tamil newspaper, 150 families by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 families by Tamil and English newspaper, 17 families by English and Hindi newspapers, 5 families by Tamil and Hindi newspapers, and 3 families by all the 3 newspapers. If each family by at least one of these newspaper, then find number of families by only one newspaper. Then second one, number of families by at least 2 newspapers. Third one, total number of families in a colony. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு காலனியில் 275 ஃபேமிலிஸ் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, 150 ஃபேமிலிஸ் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, தென் 45 ஃபேமிலிஸ் வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, 125 ஃபேமிலிஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரெண்டுமே வாங்குறாங்க, 17 ஃபேமிலிஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் ரெண்டுமே வாங்குறாங்க, 5 ஃபேமிலிஸ் தமிழ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்க. சரிங்களா? தென் 3 ஃபேமிலிஸ் பை ஆல் த 3 நியூஸ் பேப்பர், 3 ஃபேமிலி மட்டும் எல்லா நியூஸ் பேப்பருமே வாங்குறாங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் மூணையுமே இந்த 3 ஃபேமிலிஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில் கரெக்டு அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர், ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் வாங்கக்கூடிய ஃபேமிலிஸுடைய கவுண்டிங் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர், அதாவது 2 நியூஸ் பேப்பரை மட்டும் வாங்கக்கூடிய ஃபேமிலிஸுடைய கவுண்டிங் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் ஏ காலனி, அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸுடைய டோட்டல் கவுண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கிவன் வேல்யூஸை எடுத்து எழுதி வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷனில் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இங்கே தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்கள நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்கள பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்கள சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களுடைய கவுண்டிங் எவ்வளவு? என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 275. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களுடைய கவுண்டிங் நமக்கு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 150. தென் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களுடைய கவுண்டிங் என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 45. சரியா? இப்போ 2 நியூஸ் பேப்பரும் மிங்கிள் பண்ணி வாங்குறவங்களுடைய கவுண்டிங் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏவும் பியும் காமனாக வாங்குறவங்க 125. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி நமக்கு 17. தென் அதே மாதிரி ஹிந்தி அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க சி இன்டர்செக்ஷன் ஏ. சரியா? எவ்வளோ கவுண்டிங்? 5. தென் எல்லா நியூஸ் பேப்பரும் வாங்குறவங்களுடைய கவுண்டிங் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது எவ்வளவு? 3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போது வென் டயக்ராமில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு 3 குவான்டிட்டிஸ் இருக்கிறதுனால ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 சர்க்கிள் எடுத்திருக்கோம். இங்கே ஏ அப்படிங்கிற சர்க்கிள் எதை மென்ஷன் பண்ணுது? தமிழ் நியூஸ் பேப்பரை மென்ஷன் பண்ணுது இல்லையா? பி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை மென்ஷன் பண்ணுது. ஓகே, சி அப்படிங்கிற வேல்யூ எதை மென்ஷன் பண்ணுது? நமக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரை மென்ஷன் பண்ணி காட்டும். ஸோ இங்கே மேலே நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வென் டயக்ராமில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க எவ்வளவு? 275. இங்கே இங்கிலீஷ்க்கு 150, ஹிந்திக்கு 45. சரியா? இப்போது நமக்கு தமிழ் அண்ட்
இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்து வாங்குறவங்க எத்தனை பேர் நமக்கு 125. சரியா? தென் பி இன்டர்செக்ஷன் சி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வாங்குறவங்க 17. ஹிந்தி அண்ட் தமிழ் வாங்குறவங்க இந்த 2 மெம்பர்ஸ் எத்தனை நமக்கு 5. ஸோ இந்த 3 நியூஸ் பேப்பருமே வாங்குறவங்க நமக்கு 3. ஓகேவா? ஸோ கிவன் இன்ஃபர்மேஷனை நம்ம வென் டயக்ராம்குள்ளே போட்டுட்டோம். இங்கே தமிழ் மட்டும் படிக்கிறவங்க, அதாவது இந்த வேல்யூ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்டர்செக்ஷன் வேல்யூஸை இந்த ஓவரால் வேல்யூலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே 3 அப்படிங்கிறது 3 நியூஸ் பேப்பருமே காமனாக வாங்கக்கூடிய மெம்பர்ஸோடைய கவுண்டிங். ஸோ இந்த வேல்யூவை இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 125லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் 122 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 5லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 17லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணோம் நமக்கு ஆன்சர் 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போது காமனான வேல்யூஸ் இங்கே 122, இங்கே 2 and 14. ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க நமக்கு வேணும் இல்லையா? தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க அப்படின்னா 122, 3 and 2 இந்த வேல்யூஸை இதிலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சரியா? சப்ராக்ட் பண்ணலாம். 122 + 3 + 2. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த போர்ஷன் நமக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 175லேருந்து ஸோ இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 127. 275லேருந்து 127 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 148 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இங்கே வேல்யூஸ் நம்ம எடுக்கும்போது பி நியூஸ் பேப்பர், அதாவது ஹிந்தி நியூஸ் பேப்பரை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னா நமக்கு இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், இங்கே வேல்யூ 122 + 3 + 14 இந்த வேல்யூவை 150லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 122 3 + 14 ஆட் பண்ணும்போது நமக்கு 139 அப்படி கிடைக்கும். 150லேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு 11 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்போ ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னா நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், 2 + 3 + 14 இந்த வேல்யூவை 45லேருந்து நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். 14 + 3 + 2 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 19 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 19ஐ 45லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 26 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போது தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க அப்படின்னா நமக்கு 148. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க அப்படின்னா 11. ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க அப்படின்னா 26. சரியா? இப்போ நம்ம வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய சம்மை சால்வ் பண்ணிட்டோம். தென் 3 சப்டிவிஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் இந்த வென் டயக்ராமில் இருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாசிக்கக்கூடிய ஃபேமிலிஸுடைய கவுண்டிங் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம இப்போ இந்த வென் டயக்ராம்லேருந்து கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் வாசிக்கக்கூடிய ஃபேமிலிஸோடைய கவுண்டிங் நமக்கு என்னது, தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாசிக்கிறவங்க இந்த போர்ஷன் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? எவ்வளவு நமக்கு 148 ப்ளஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாசிக்கிறவங்க நம்ம இந்த போர்ஷன் மட்டும் சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளவு 11 ப்ளஸ் இங்கே ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் வாசிக்கிறவங்க அப்படின்னா நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு 26. இப்போ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு 185 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாசிக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எவ்வளவு, 185 ஃபேமிலிஸ். சரியா? செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். 2 நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வென் டயக்ராமில் இருந்து தான் கொண்டு வர போகிறோம். 2 நியூஸ் பேப்பர் மட்டும் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், இங்கே ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இங்கே காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு மிடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் கிடைக்கும். ஸோ இங்கே 3 அப்படிங்கிறது 3 நியூஸ் பேப்பருமே
வாங்குறவங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ எழுதியிருக்கோம் இல்லையா? இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க. ஹிந்தியை நம்ம இந்த 3லேருந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ 122. சேம் அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி படிக்கிறவங்க இந்த 3யை ஒமிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 14 மெம்பர்ஸ் இருக்கும். தென் இங்கே ஹிந்தி அண்ட் தமிழ் படிக்கிறவங்க அப்படின்னா நமக்கு இந்த போர்ஷன் தான் இல்லையா? ஸோ இங்கே 3யை ஒமிட் பண்ணிட்டு நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது? 2. ஸோ 122, 14 அண்ட் 3. தென் 2 நியூஸ் பேப்பருமே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இந்த 3 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க 3 மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் அப்படிங்கும்போது இந்த மெம்பர்ஸ் 3 நியூஸ் பேப்பருமே படிக்கிறாங்க. அப்போது அதனுடைய கவுண்டிங்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ +3 that is equal to இந்த 4 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 141 ஃபேமிலிஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ குறைஞ்சது 2 நியூஸ் பேப்பராவது படிக்கிறவங்களுடைய கவுண்டிங் எவ்வளவு? 141. தென் தேர்ட் ஒன் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் எ காலனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலனியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபேமிலிஸுடைய கவுண்டிங் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வென் டயக்ராமில் இருந்து தான் கொண்டு வர போகிறோம். சரியா? ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 148. தென் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 11. ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 26. தென் 2 நியூஸ் பேப்பருமே வாங்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 122. இங்கே 14 +2. தென் இங்கே மிடில் இருக்கக்கூடிய 3 நியூஸ் பேப்பருமே வாங்குறவங்க இல்லையா? ஸோ இந்த ஓவரால் எல்லா வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 326. ஸோ 326 அப்படிங்கிறது நமக்கு என்ன? அந்த காலனியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபேமிலிஸுடைய கவுண்டிங். சரியா? ஸோ 9th சம்முக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.